This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. Dim dum da 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 dim da 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 dim dum da 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 dim da da dim dum da da dim dum da 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 dim da da da. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே எப்பவுமே சந்தோஷமா நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் என் மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நீங்க எல்லாருமே ஆவலோட காத்துட்டு இருக்கிற தீபாவளி பூஜை வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கெல்லாம் முதல்ல நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்காக நான் ஒன்னு சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இத்தனை நாளும் நீங்க எல்லாருமே எனக்கு கொடுத்துட்டு இருக்கிற நல்ல ஒரு அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தீபாவளி அமாவாசை அன்றைய நாள் நாம சாயந்தர நேரத்துல லக்ஷ்மி குபேரருக்காக செய்யக்கூடிய சிறப்பு வாய்ந்த பூஜையை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். தீபாவளினாலே தீபம் ஆவலி ரெண்டும் சேர்ந்து இணைவதுதான். தீபம்னா விளக்கு, ஆவலினா வரிசைன்னு அர்த்தம். இந்த நாள்ல நம்ம வீட்டுல வரிசையா விளக்கேத்தி நம்ம வீட்டுல இருக்கிற இருட்டை நிக்கதான் நாம இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடுறோம். இந்த நன்னாள்ல செல்வத்துக்கு அதிபதியான லக்ஷ்மி தேவி நம்ம எல்லார் வீட்லயுமே வாசம் செஞ்சு எல்லாருக்குமே நல்லிணக்கத்தையும் செழிப்பையும் தருவதா ஐதீகம் இருக்கு. இந்த லக்ஷ்மி பூஜையை ஒவ்வொருவரும் சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி செய்யறதுனால நம்ம வீட்டுல சகல செல்வங்களும் நிலைக்க பெறும்னு சொல்வாங்க. தீபாவளி அதிகாலையிலே, அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எழுந்து நம்ம வீட்டை எல்லாமே சுத்தப்படுத்தி பூஜை அறையையும் சுத்தம் செஞ்சு தலை ஸ்நானமும் செஞ்சு அதுக்கப்புறம் தான் பூஜை வேலையை நம்ம ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி மணப்பலகையால ஒரு மேடை அமைச்சு அதன் மேல பச்சை வஸ்திரம் விரிச்சு அரிசி பரப்பி அது மேல லக்ஷ்மி படம் இல்லனா லக்ஷ்மி குபேரர் படம் இருந்தா வச்சுக்கணும். அடுத்து நாம பிள்ளையார் சிலை இருந்தா வச்சுக்கலாம். இல்லனா மஞ்சளால பிள்ளையார் பிடிச்சு ஒரு வெற்றிலை வச்சு அது மேல அரிசி பரப்பி மஞ்சள் குங்குமம் போட்டு நம்ம பிள்ளையார அமர்த்திக்கணும். எந்த ஒரு பூஜைனாலும் நமக்கு முக்கியமா தேவைப்படுறது அக்ஷதை. அந்த அக்ஷதையை எப்படி தயாரிக்கிறதுன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். கொஞ்சம் பச்சரிசி கூட மஞ்சள் கலந்திருக்கேன். அதுல கொஞ்சமா நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் மஞ்சளும் நெய்யும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மேடை வச்சு வெற்றிலை வச்சு கொஞ்சம் அக்ஷதை குங்குமம் போட்டுக்கிறேன். இது எதுக்காகனா நாம இந்த மாதிரி குபேரர் வாங்கி வச்சிருக்கோம். இந்த குபேரரை இப்ப நாம அமர்த்த போறோம். குபேரர் மட்டும் தனியா இல்ல, லக்ஷ்மி குபேரர் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு சிலை தான் இது. இந்த லக்ஷ்மி பூஜைக்கு அவசியமா நமக்கு நவதானியம் தேவை. தீபாவளி அன்றைய நாள் நமக்கு அம்பிகையோட அருளோட சேர்த்து நவகிரகங்களுடைய அனுகிரகமும் நமக்கு தேவைங்கிறதுனாலதான் நவதானியத்தை வச்சு நாம வழிபடுறது உண்டு. நவதானியத்தை ஒரு தட்டுல பரப்பி இந்த மாதிரி ஒரு லக்ஷ்மி சிலை இருந்தா எடுத்துக்கோங்க. நல்லா மஞ்சள் குங்குமம் இட்டு நம்ம அந்த நவதானியம் மேல நடுவுல வச்சிடலாம். இப்போ இந்த சிலைக்கு முத்து மாலை அணிவிச்சுக்கிறேன். ஏலக்காய் மாலை கூட நீங்க அணிவிக்கலாம். இந்த லக்ஷ்மி சிலை நீங்க வைக்கலனாலும் ஒரு மண் அகல் விளக்கு கூட வச்சு நீங்க விளக்கேத்தலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு தட்டு வடிவிலான ஒரு மனையை வச்சுக்கிறேன். இதுல அரிசி பரப்பி மஞ்சள் குங்குமம் 1 ரூபாய் நாணயத்தை சிங்கமுகம் இருக்கிற மாதிரி நாம வச்சுக்கணும். காமாட்சி அம்மன் விளக்கு நல்ல அகண்ட விளக்கா எடுத்திருக்கேன். விளக்குக்கு அழகா சந்தனம் குங்குமம் போட்டு